பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தின் செய்தி தொடர்பாளர், தூத்துக்குடி மாவட்டம். நான் இப்போ சின்னம்மாவை நாங்கள் பார்க்க வந்திருக்கிறோம். எதுக்காகன்னா, கடந்த எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் பார்த்தீங்கன்னா, அவர் எங்கெல்லாம் வரலாறு இருக்கோ, அதாவது தேவர் சமுதாயத்துடைய வரலாறு இருக்கோ, அது எல்லாமே அவர் அழிச்சார். நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ உதாரணத்துக்கு 6ஆம் வகுப்பு தமிழ் பாடத்தில் தேவர் வரலாறு நீக்கினார். அப்புறம் தேவர் மக்கள் எல்லாரும் போராட்டம் பண்ணி 7ஆம் வகுப்பில் அமைச்சர் செங்கோட்டையன் இருந்து சேர்த்தாரு. சரி, அதோட போட்டுன்னு பார்த்தா திருச்செந்தூர் கோவிலில் முக்கியமாக 700 வருஷத்துக்கு முன்னால் உள்ளது வீரபாகு தேவர். முருகனுடைய வாயில் அந்த 2 பக்கமும் பாதுகாவலராக இருந்தாங்க. முருகனுடைய படை தளபதி வீரபாகு தேவர். அந்த தேவர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கின்றதுனால அதை அவர் அப்படியே அழிச்சிட்டாரு, தூக்கிட்டாரு. அதுக்கு நாங்கள் பெட்டிஷன் போட்டு அதுக்கு நாங்கள் ஆதாரம் வச்சிருக்கிறோம். அப்புறம் அதே திருச்செந்தூர் கோயிலில் பார்த்தீங்கன்னா, தேவர் குடில்னு சொல்லி சாண்டோ சின்னப்பா தேவர் வச்சிருந்தாரு. அந்த இடத்த இப்போ டாய்லெட் கழிவறை மாதிரி வச்சிருக்கிறாங்க. அவருடைய ஆட்சி காலத்தில் முக்கியமாக தேவருடைய வரலாறு எல்லாமே அவர் அழிச்சாரு. அதனால அவர் மீண்டும் வரக்கூடாது. சின்னம்மா தலைமையில் எல்லா சமுதாயமும், அதாவது தமிழ்நாட்டில் அனைத்து சமுதாயமும் ஒன்றா வாழணும் அப்படின்னா அது சின்னம்மா தலைமையில் தான் முடியும். இந்த மாதிரி ஒரு ஜாதி வெறி பிடிச்சவருக்கு நாங்கள் ஓட்டளிக்க விரும்பலை. அதனால சின்னம்மா தலைமையில் அனைத்து சமுதாயமும் சேர்ந்து ஒற்றுமையாக ஜாதி பார்க்காம நல்ல ஒரு ஆட்சி சின்னம்மா தலைமையில் தான் தர முடியும். அதனால தான் நாங்கள் சின்னம்மாவுக்கு ஆதரவு தெரிவிக்க வந்திருக்கிறோம். சின்னம்மா தலைமையில் தான் மீண்டும் ஆட்சி அமையும். அது எல்லாருக்கும் தெரியும், தெரியாத மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. எம்ஜிஆர் அவர்கள், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆரம்பித்த இந்த அதிமுக திருப்பி அம்மாவால் வளர்க்கப்பட்டது. தற்பொழுது பழனிசாமி அதிமுகவா ஆகிவிட்டதால் இனி இந்த புரட்சித் தலைவர் அவர்கள் ஆரம்பித்த அதிமுகவை மீட்க வேண்டும் என்றால் சின்னம்மா தலைமையில் தான் ஏற்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் எல்லோரும் அதில் இணைந்துள்ளோம். அவருடன் சின்னம்மாவுடன் சேர்ந்து செயல்பட முன்வந்துள்ளோம். காசு மோகன், காஞ்சிபுரம் மாவட்ட தொழிற்சங்க செயலாளர், அமமுக. இதய தெய்வம் மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் தாயாக இருந்த தியாக தலைவி சின்னம்மா அவர்களை இன்று சந்தித்தல் ரொம்ப மகிழ்ச்சி. நான் காஞ்சிபுரம் மாவட்ட இதய தெய்வம் அம்மா தொழிற்சங்க மாவட்ட செயலராக உள்ளேன், அமமுகவில். தற்போது அம்மாவின் துணையாக இருந்து அம்மாவின் தலைமையில் ஆட்சி அமைய நாங்கள் உறுதியென்று அம்மாவை சந்திக்க வந்துள்ளோம். அமமுகவிலிருந்து எடப்பாடியுடன் சேர்ந்ததனால் எங்களுக்கு அதில் விருப்பம் இல்லாதனால் அம்மாவை சந்திக்க வந்துள்ளோம். தியாக தெளிவி சின்னம்மா அவர்களின் அரசியல் வேகத்துக்கு முன்னாடி அனைவரும் செல்லா காசுகள். அம்மாவின் வேகப்படி, அம்மாவின் சொல்படி, அவர்கள் ஆலோசனைப்படியும் அறிவுரைப்படியும் நாங்கள் செயல்படுவோம். இனிவரை எல்லா தேர்தலும் சின்னம்மா அவர்கள் கை காட்டும் ஒருவர் தான் முதலமைச்சராக வர முடியும். இந்த 2026 அம்மாவின் ஆண்டு, சின்னம்மாவின் ஆண்டு. 7-8 ஆண்டுகளாக யாரை எதிர்த்து நாங்கள் போராடுகிறோமோ அவருடமே திரும்பி போய் அண்ணன் தம்பி என்று இவர்கள் சேர்ந்தது எங்களுக்கு பிடிக்கவில்லை. தியாக தலைவி சின்னம்மா அவர்களுக்காக தான் நாங்கள் அந்த அமைப்பிலேயே இருந்தோம். தியாக தலைவி சின்னம்மா எந்த வழிகாட்டுறாங்களோ அங்கே தான் நாங்கள் இருப்போம். அவர்கள் தவிர்த்து எந்த ஒரு அதிமுக சார்ந்த அமமுக சார்ந்த எந்த அரசியலும் இங்கே ஈடுபடாது. சின்னம்மாவை கை காட்டுவோம், சின்னம்மாவை சொல்படி தான், சின்னம்மாவின் செயல்படி தான் எல்லாமே நடக்கும். நாங்கள் விருதுநகர் மாவட்டத்திலேருந்து வர்றோம். என்னோட பேர் கழுகநாதன். ஸ்ரீவில்லிபுத்தூர் தாலுகா பத்திராயிருப்பு ஒன்றியம் குன்னூர் கிளைக்கழக செயலாளராக இருக்கிறேன். ஆமாம், அமமுகவில் குன்னூர் கிளைக்கழக செயலாளராக இருக்கேன். அண்ணன் டிடிவி அண்ணன் கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து அண்ணன் கூட தான் பயணிக்கிறேன். 2013 நான் ஏடிஎம்கில் இருக்கிறேன். இப்போது எடப்பாடியோட செயல்பாடு சரியில்லாமல் அண்ணன் கூட இருந்தோம். இப்போ அண்ணனோட செயல்பாடுகள், அந்த எடப்பாடி கூட கூட்டணி சேர்ந்ததுனால அண்ணனோட செயல்பாடுகள் நமக்கு துப்புர பிடிக்கல. அதனால் நம்ம அண்ணனு கூட பயணித்ததேவும் இந்த சின்னம்மாவுக்காண்டி தான் கட்சியை நாங்கள் மீட்டுருவோம், வச்சுருவோம், அம்மாவோட நம்ம எல்லாம் ஒன்னேவோட பயணிப்போம் அப்படின்னு சொன்னதுனால தான் நாங்கள் அண்ணன் தினகரன் கூட நாங்கள் பயணித்தது. இப்போது சின்னம்மாவையும் தனியாக விட்டுட்டு அவர் டிடிவி கூட எடப்பாடி கூட சேர்ந்ததுனால தான் நாங்கள் இப்போ திரும்ப சின்னம்மாவை பார்க்க வந்தோம். சின்னம்மாவை பார்த்ததில் சின்னம்மா எங்களுக்கு கொடுத்த வியூகங்கள், அம்மா சொன்ன அம்மா செயல்பாடுகள் எல்லாமே நல்லபடியாக எங்களை செய்ய சொல்லியிருக்காங்க, நல்லபடியாக பயணிக்க சொல்லியிருக்காங்க. நாங்கள் சின்னம்மா பின்னாடி நல்லபடியாக பயணிப்போம். அம்மா என்ன சொல்கிறாங்களோ, சின்னம்மா என்ன சொல்கிறாங்களோ அதன்படி நடப்போம். அதுக்கு தகுந்த மாதிரி சின்னம்மா யார் கூட கூட்டணி வச்சாலும் சரி முழு ஒத்துழைப்பு தந்து அவங்களோட வெற்றியை நான் தீர்மானிப்போம். எங்கள் சின்னம்மா சொன்ன மாதிரி அன்னைக்கு புறாவும் சேவலும் எப்படி பிரிஞ்சு வந்தது, அதுலேருந்து நம்ம எப்படி மீட்டோம்,
அதுலேருந்து கட்சியை எப்படி காப்பாற்றி கொண்டு வந்தோம் அப்படிங்கிற மாதிரியே தான் இப்போ அதே மாதிரி தான் இருக்குது. அதே சின்னம்மா இன்னைக்கு அம்மாவோட பயணிச்சாங்க, அம்மாவோட பயணிச்சு அந்த கட்சியை மீதி கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி இன்னைக்கு சின்னம்மா தண்ணி விடப்பட்டிருக்காங்க. ஆனால் சின்னம்மாவுக்கு பக்கபலமாக நாங்கள் அன்னைக்கு இருந்த அதே பல்லாயிரம் கோடி கணக்கான கடைக்கோடி தொண்டர்கள் பூராமே நாங்கள் சின்னம்மா பின்னாடி தான் இருக்கிறோம். அவங்க பேருக்கு அந்த கட்சியில் பொறுப்பில் இருக்கிறவங்க மட்டும் அந்த மேலோடியே இருக்காங்க. நாங்கள் தொண்டர்கள் பூராமே இதுவரைக்கும் அண்ணன் டிடி கூட பயணித்தோம். இப்போ அண்ணனோட செயல்பாடு சரியில்லாமல் இப்போ சின்னம்மா கூட நாங்கள் வந்துட்டோம். தொண்டர்கள் பூராமே சின்னம்மா பின்னாடி இருக்கோம். இந்த அன்னைக்கு அம்மா எப்படி மீட்டு கொடுத்தாங்களோ இதே கட்சியை அதே மாதிரி இன்னைக்கு மீட்டு கொடுப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது.